இப்படி இருந்தாலும் கூட இவங்க இழுபறியா வர்றதுக்கு தான் வாய்ப்பு ஏடிஎம்கே. ஆனா வந்துருங்கிறீங்க தான் வரும் உங்களோட கருத்து. நல்ல கல்வி. உங்க பேருங்கய்யா? என் பேர் செந்தாமரைக்கண்ணன். செந்தாமரைக்கண்ணன். எந்த ஊருங்க? தூத்துக்குடி மாவட்டம். தூத்துக்குடி மாவட்டத்தில் எந்த ஊர்? விளாத்திக்குளம் தொகுதி குளத்தூர். குளத்து இந்த கிளி ஜோசியம் பண்றீங்கல்ல? ஆமா. நான் சொல்ல கேள்வி கேட்கறேன், வருத்தப்பட்டு கேட்கலாம். சும்மா தாராளமா கேட்கலாம். இது யாரும் கேட்க. நீங்க கணிச்சு சொன்னீங்கல்ல, நீங்க சொல்லும் என்ன சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்து இவங்களோட இது வந்து வரவேற்பு கம்மியா இருக்கு மக்கள் மத்தியில, இவங்க அந்த பெருசா செய்யல அப்படிங்கிற மாதிரி கருத்து. அப்படி அந்த ஒரு கருத்தை வச்சு ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு வந்து அவங்க தோற்கிறதுக்கான வாய்ப்பும் இவங்க ஜெயிக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பும் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு அனுபவம் இருக்கு, உங்களுக்கு வந்து இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவு 6வது அறிவு, அதை சிந்திக்கக்கூடிய பகுத்து அறியக்கூடிய அறிவு ஒன்று இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க சொன்னீங்க, வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா உங்களோட அனுபவத்துக்கு ஒன்று இருக்கும். இப்போ எனக்கு வந்து என்னோட நீங்க வந்து ஒரு 20 வயசு 10 வயசு 15 வயசு உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு. எத்தனையோ எலெக்ஷனை பார்த்திருப்பீங்க, எத்தனையோ அரசியல்வாதிகள் பார்த்திருப்பீங்க, மக்கள் நிலை ஒவ்வொரு நிலையும் எந்த மாதிரி மாறும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க. ஆனா இது வந்து 2 அறிவு ஜீவன் நினைக்கிறேன். இந்த 2 இல்ல 3 இருக்கும், அந்த ரேஞ்சில தான் இருக்கு இதோட அறிவு. அப்படியாப்பட்ட அறிவு கம்மியா உள்ள இந்த கிளினால எப்படி என்னோட வரக்கூடிய கணிக்க முடியும்? இப்போ கிளிங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி என்ன பொறுத்தவரை உங்களுக்கு அதே இப்போ நம்ம சாதாரண சோசியல்னு சொல்லிட்டு போனால் இங்கே கூட போகிறது கிடையாது. ஸோ இதை ஒரு அவ்வளோ அடையாளம், அவ்வளோதான். இது அதை பொறுத்த வரையில் எங்கள் கணிப்பு தான் பேசுவீங்க, அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது சாதாரண நம்ம சோசியல் சொல்லிட்டு போனால் இங்கே கூப்பிட மாட்டீங்க. ஸோ கிளி வாங்க அப்படி கூப்பிடுவீங்க. ஸோ இது ஒரு என்ட்ரன்ஸ் அதாவது இது ஒரு எப்படி இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டிஸ், ஒரு சின்னோண்டு குறுக்கீடு. இப்ப இந்த ஃபார்மாலிட்டிஸ் மீனிங்ல அந்த கிளி வந்து ஒவ்வொரு சீட்டா எடுத்துக்கணும். அதுவும் எங்க கணிப்பு தான், கணிப்புல அதால எடுத்துக்க முடியாது. அது ஒரு குறிப்பு, அது குறிப்பா இருக்கலாம். அங்கதான் நீங்க பாயிண்ட் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய கணிப்பு தான் உங்களுக்கு. உங்களை பார்த்தா எனக்கு தெரியும் நீங்க எப்படி கேரக்டர் என்ன நடந்திருக்கலாம், இவங்க எப்படிப்பட்ட ஆளை இருந்திருக்கலாம். ஸோ அந்த கணிப்பை மைண்ட்ல ஏற்றிருக்கேன். யாரை பார்த்து ஒரு ஆளை பார்த்தோன்னே. ஸோ அடுத்து நீங்க வேற ஒரு ஆளுக்கு பாக்குறீங்க, இவங்க என்ன மாதிரி நிலையில் இருந்திருப்பாங்க, ஒரு ஆள் முக்கியமான ஆளுக்கு பார்க்கணும். அப்போ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாமோ, ஒரு நிலை எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாமோ, இதெல்லாம் மைண்ட்ல ஓடும். அது ஒரு அனுமானம். அப்போ முதல்ல எடுத்தோடனே சொல்ல ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் எதிர்பார்க்கணும். ஸோ அதை ரியல் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஒரு எங்கள் அனுபவத்தில் ஒரு 50% 60% கரெக்டாக சொல்ல வாய்ப்பு. ரொம்ப நன்றிங்க, உங்களோட நேரத்தை ஒதுக்கி. பரவாயில்லைங்க, ரொம்ப நன்றி.